ஓம் சக்தி. எங்கும் எதிலும் நிறைந்த உன் தாய் என்று உன் வீட்டை நிறைக்க வந்திருக்கிறேன். உன்னுடைய இல்லத்தில் குறைபாடுகள் இருக்கிறது, உன்னுடைய உள்ளத்தில் குறைபாடுகள் இருக்கிறது. இந்த குறைபாடுகள் இல்லாத நிறைவாக உன் உள்ளத்தையும் இல்லத்தையும் நிறைக்க வந்திருக்கிறேன். நான் உன் மீது வைத்திருக்கும் அன்பிற்கு அளவே இல்லை. நான் உன் மீது வைத்திருக்கும் பாசத்திற்கும் இரக்கத்திற்கும் அளவே இல்லை. நான் உன்னை தேடி வருவது இதுவே கடைசி முறை என்ற ஒரு வார்த்தைக்கு இடமே இல்லை. நான் உன்னை தேடி வருவதை எவன் நாளும் தடுத்து நிறுத்தவும் முடியாது. உன் வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் தடுத்து விடலாம் என்று நினைப்பவன் என்னை வரவைக்க மாட்டேன் என்று உறுதி கூற முடியாது என் பிள்ளையே. அந்த அளவுக்கு உன்னிடம் நான் ஒட்டி இருக்கிறேன். ஆனால் ஏன் என் கஷ்ட காலங்கள் தீருவதாக இல்லை என்று நினைப்பாய் நீ இப்போது? அதற்கும் நேரத்தை குறித்து வைத்துக் கொண்டுதான் இருக்கிறேன் நான். என்னை எடை குறைவாக எண்ணிவிடாதே நீ முதலில். என்னுடைய மதிப்பு உன் எதிரிக்கு தெரியும், என்னுடைய மதிப்பு உன் துரோகிக்கு தெரியும். ஏனென்றால் அவர்கள் போடும் திட்டம் உன்னிடம் நிறைவேறாமல் இருப்பதற்கு நான் தான் இப்போது காரணம் என்பது அவர்களுக்கு தெரியும். இப்போது இடையில் எத்தனை திட்டங்கள் போட்டார்கள் தெரியுமா? அதை அத்தனையும் தோல்வியில் வீழ்த்தியது நான் தான் என்பது அவர்களுக்கு தெரியும், உறுதிப்படுத்தும் விட்டார்கள். ஆனால் என் மீது உனக்குத்தான் நம்பிக்கை வராமல் இருக்கிறது இப்போதும். பிள்ளையே, பரவாயில்லை. ஒரே ஒரு நாள் தாயே என்னை காப்பாற்று என்று கதறி அழுதாயே, அந்த கண்ணீருக்கு விடையளிக்கத்தான் இன்று முதல் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன். நீ என்னை திட்டுகிறாய். நீ எத்தனையோ உன் மனதில் நம்பிக்கை இல்லாமல் என்னை பேசிக் கொண்டிருக்கிறாய் என்பதும் எனக்கு தெரியும். ஆனாலும் நீ என்னிடம் கதறிய அந்த கண்ணீருக்கு பதில் கொடுத்தே தீர வேண்டும் என்றுதான் இன்று வரை உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன். காரணம், என் மீது நம்பிக்கை வைத்து என்னுடைய பலத்தை அறிந்து கொண்ட உன்னுடைய துரோகிக்கும் உன்னுடைய எதிரிக்கும் நான் பதில் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன். உனக்காக உன் மீது கோபப்பட்டு கொண்டு அவர்களை நான் கவனிக்காமல் விட்டுவிட்டால் அவர்களுக்கு தெய்வத்தின் மீது இருக்கும் பயம் போய்விடும், தெய்வத்தின் மீது இருக்கும் நம்பிக்கையும் அழிந்துவிடும். இப்போது சற்று அச்சத்தில் இருக்கிறார்கள். என்னதான் தீய வழியில் சென்று தீயதை செய்தாலும் தெய்வத்தை அவன் வணங்குவதால் அந்த தாய் நமக்கு தடை கொடுத்து கொண்டிருக்கிறாள் என்பதை அவர்கள் மனதில் நான் பதித்து விட்டேன். அதற்காகத்தான் இன்றும் உன்னை தேடி வந்திருக்கிறேன். உன் மனதில் அவநம்பிக்கை இருந்தால் தொலைத்துவிட்டு இதை முழுமையாக கேள். உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க வேண்டும் என்று வந்த உன் தாயின் மீது நம்பிக்கை வைத்து கேள். நீ அடியெடுத்து செய்யும் ஒவ்வொரு வேலையும் உனக்கு ஆபத்தில் முடிந்து கொண்டிருப்பதை உணர்ந்து கொள். ஞாபகப்படுத்துகிறேன், கேள் என் பிள்ளையே. இன்னும் சற்று நேரத்தில் ஆபத்து உனக்கு வலை வீசப் போகிறது. இன்னும் 1 மணி நேரத்தில் உனக்கு அழைப்பு மணி ஒலித்து உன்னை அழைக்கப் போகிறார்கள். நீயும் ஆர்வ கோளாறில் போய்விடலாம் என்று உற்சாகமாக தயாராவாய். ஆனால் ஆபத்தை விலைக்கு வாங்கப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே. எக்காரணத்தை கொண்டும் அழைப்பு வந்து அங்கே சென்று உள்ளே போய்விட்டாய் என்றால் உன்னை மீட்டெடுக்க இங்கே யாழில்லை என்பதை தெரிந்து கொள். வெளியே நில், உள்ளே போய்விடாதே. உள்ளே போனால் ஆபத்தில் சிக்கி விடுவாய்.
நான் சொல்வது எந்த இடம்? ஓரிடத்திற்கு போகலாம் என்ற எண்ணம் உனக்கு தோன்றும். அந்த இடத்தை பற்றித்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தீமை நிறைந்த இடம் என்று தெரிந்தும் ஒரு தடவை போய்விட்டு வரலாம் என்று நினைக்கிறாயே, அதை முறியடிக்கத்தான் என்று வந்தேன் நான். கவனத்தோடு இரு. இன்னும் உன்னை காக்க வேண்டும். இன்னும் உன்னோடு நான் இருக்க வேண்டும். ஒவ்வொன்றையும் உனக்கு தெரிவிக்க வேண்டும். எதிர்மறை சக்திகளை அழிக்க வேண்டும். தங்கமே, உன் தாய் உனக்காக கையில் வைத்து காத்திருக்கும் 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகள் செய்து பரிகாரங்களை செய்து என்னை உன்னோடு வைத்து உன் எதிரிகளையும் துரோகிகளையும் அழித்து விடு. எங்கெங்கோ செல்கிறாய், எதையெதையோ நம்புகிறாய், எத்தனையோ செலவழிக்கிறாய். உன் தாய்க்காக இதை செய்ய மாட்டாயா என்று கேட்டுக்கொள்கிறேன். ஓம் சக்தி. நன்றி.